لا إله إلا الله. لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فكلوا مما غنمتم حلالا طيبا واتقوا الله إن الله غفور رحيم. صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் அன்ஃபாலுடைய ஆயத்துகளில் தொடர்ந்து பத்ரு போர் சம்பந்தமான நிகழ்வுகள், அதில் கிடைத்த வெற்றி, அதேபோல முஸ்லீம்கள் எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அல்லாஹிற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பதில் முஸ்லீம்கள் எத்தனை நபர்களுக்கு நிகராக இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் எத்தனை எதிரிகளை அவர்கள் வெல்ல வேண்டும் அப்படிங்கிற நிறைய சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து பேசிக்கொண்டே வர்றாங்க. அதில் பத்ரு போரில் பிடிபட்ட கைதிகள் சம்பந்தமாகவும், அவர்கள் பிணையத்தொகை வாங்கப்பட்டு அவர்கள் விடப்பட்ட அந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான்: ஃபகுலூ மிம்மா கனிம்தும் ஹலாலம் தய்யிபன் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்லாஹு தஆலா உங்களுக்கு போர் செல்வங்களாக எதை கொடுத்திருக்கிறானோ, கனிமத்தாக நீங்கள் போர் முடிந்த பிறகு எதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, அதை நீங்கள் அனுபவித்து கொள்ளலாம். ஹலாலன், அது வெறும் ஹலாலானது அப்படிங்கிறதோடு அல்லாஹ் நிப்பாட்டிரல. அதுக்கடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான் தய்யிபா, வெறும் ஹலால் மட்டும் இல்லை, அது ரொம்ப பரிசுத்தமான பொருளும் கூட. வத்தகுல்லாஹ், அல்லாஹை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்க, அல்லாஹு தஆலா உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய கனீமத் அப்படிங்கிற அந்த போர் செல்வம், இது சம்பந்தமாகத்தான் இன்றைக்கி நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். கனீமத் என்று சொல்லப்படக்கூடிய போர் செல்வங்கள் அப்படின்னா என்ன? இது கொள்ளையடிக்கப்பட்ட பொருளா என்று கேட்டால் சத்தியமாக கிடையாது. நிச்சயமாக இது கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் கிடையாது, இது அபகரிக்கப்பட்ட பொருள் கிடையாது. கனீமத் என்று சொன்னால் போரில் எதிரிகள் தரப்பிலிருந்து அவர்கள் தோல்வியுற்ற பிறகு போர்க்களத்தில் அவர்கள் எதை விட்டுட்டு போயிருக்கிறாங்களோ அந்த பொருள் கிடைக்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னால் அதை கனீமத் பொருளாக பார்க்கப்படுது. இஸ்லாமிய வழக்கத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் போர் செய்த பிறகு அவர்கள் எதை போர்க்களத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் தோற்ற பிறகு விட்டுட்டு போகிறாங்களோ அவர்களுடைய வாட்களாகட்டும், அவருடைய குதிரைகள், அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால் சில சமயத்தில் அடிமைகள், சில சமயத்தில் அவர்களுடைய பெண்கள், சில சமயத்தில் பிள்ளைகள், இப்படி என்ன அப்படின்னு சொன்னால் கனீமத்துடைய பொருட்கள்லேருந்து நிறைய கிடைக்கும். போர் முடிந்த பிறகு எது கிடைக்குதோ அதற்கு பேர் கனீமத். சமரச உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் போரெல்லாம் வேண்டாம், வருஷம் என்ன செய்யணும், உங்களுக்கு டேக்ஸ் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதற்கு பேர் என்ன? ஜிஸ்யா. இந்த ஜிஸ்யா, இதற்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய வழக்கத்தில் குர்ஆனுடைய பார்வையில் ஃபை என்பதாக சொல்லுவாங்க. ஃபை அப்படிங்கிறது அதனுடைய பேர். சரி, இப்போ இதனுடைய விரிவான விஷயத்துக்கு நாம் வருவோம். அல்லாஹுடைய பார்வையில், இஸ்லாத்தினுடைய பார்வையில், குர்ஆனுடைய பார்வையில் இந்த முழு உலகமும் அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தம். இந்த முழு உலகத்தையும் படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த முழு உலகத்துடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த வானம் பூமிகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது. இதில் மனிதனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.
ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்னா, மனிதனுக்கு அவன் தரப்பிலிருந்து சில பொருட்களை என்ன செஞ்சாரான்னு சொன்னால் இதனுடைய உரிமையை மனிதனுக்கு கொடுக்குறான். அதனுடைய உரிமையை மனுஷனுக்கு கொடுக்குறான். உதாரணமாக அல்லாஹ் தஆலா சூரா யாசீனில் ஒரு ஆயத்தில் சொல்லுவான், அவலம் யரவ் அன்னா ஹலக்னா லஹும் மிம்மா அமிலத் ஐதீனா அன்ஆமன் ஃபஹும் லஹா மாலிகுன். இந்த கால்நடைகளை நம்முடைய கரங்களால், என்னுடைய கரங்களால் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால் அதை படைத்திருக்கிறேன். அதை என்ன செஞ்சிறேன், இந்த மனிதர்களுக்கு நான் உரிமையாக்கி கொடுக்கிறேன். ஃபஹும் லஹா மாலிகுன், அவர்கள் அதற்கு உரிமையாளராக இருக்கிறார்கள். அப்போ என்ன, அந்த கால்நடைகளை அல்லாஹு தஆலா நம்முடைய உரிமையில் நம்முடைய சொத்தாக அல்லாஹு தஆலா கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளும் நம்முடைய சொத்து கிடையாது, எல்லாமே அல்லாஹுக்குரியது. அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கிறான். இன்ன துன்யா குலிகத் லக்கும், இந்த முழு உலகமும் உங்களுக்காக படைக்கப்பட்டது. உங்களுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த முழு சொத்துக்களையும் மனிதன் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அல்லாஹ்வை புறக்கணித்து வாழ்கிறான். குஃபுர்லையும் ஷிர்க்லையும் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு வாழும் பொழுது அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் நபிமார்களையும் வேதங்களையும் கொடுக்கும். நபிமார்கள் வர்றாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வேதங்களை கொண்டு வர்றாங்க, மனிதர்களுக்கு வழிகாட்டுறாங்க, தன்னுடைய படைத்த ரப்பு யார் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க. ஆனால் இதை மனுஷன் ஏற்றுக்கொள்ளலை. அப்படிங்கிறத தாண்டி என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த அல்லாஹுடைய சட்டத்தையே அழிக்கணும், அல்லாஹுடைய தீனையே அழிச்சிடணும் அப்படின்னு என்ன செய்கிறான்னு சொன்னால் அவன் என்ன செய்கிறான், ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். அவன் ஒரு எதிர்வினை ஆற்றும் பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்னா இப்போ சொல்கிறா இதெல்லாம் கிடையாது. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய பூமியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, இன்னல் அர்த லில்லாஹ், இந்த பூமி அல்லாஹுக்கு சொந்தமானது. யூரிதுஹா மை யஷாஉ மின் இபாதி, இந்த பூமியில் நான் யாரை வேண்டுமானாலும் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கு. இந்த பூமி என்னுடைய பூமி, என்னுடைய பூமியில் வாழ்ந்து கொண்டு எனக்கு எதிராக நீங்கள் இருந்து கொண்டு என்னுடைய நபிமார்களை புறக்கணித்து, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஷரியத்தையே நீங்கள் அழிக்கணும் வர்றீங்களா? அல்லாஹு தஆலா இப்போ நபிமார்களுக்கு கட்டளையிடும். நபிமார்களுக்கு கட்டளையிடனா நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களுக்கு எதிராக நீங்கள் போர் புரிய வேண்டும். அந்த போரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு வெற்றியை கொடுக்குறான். இந்த போர் செய்த பிறகு அவர்கள் தோல்வியுடுறாங்க. தோல்வி அடைந்த பிறகு அவர்களுடைய பொருட்கள் எல்லாமே இப்போ முஸ்லீம்களுடைய கஸ்டடியில் வருகிறது. இது எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் நீங்கள் எப்போ அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்கிறீர்களோ இந்த பூமியில் வாழ்வதற்குண்டான தகுதியை முதலில் இந்த மனிதர்கள் இழக்கிறாங்க. இந்த நாட்டில் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு நம்ம கட்டுப்படணும். இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு எப்போ கட்டுப்படாமல் போகிறோமோ அப்போ என்ன அப்படின்னா அரசாங்கத்துக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. என்னை இந்த நாட்டிலிருந்து என்ன செய்ய முடியும், வெளியேற்ற முடியும். இந்த நாட்டில் என்னை வாழ விடாமல் இருக்க முடியும். அதே போல் இந்த நாட்டில் என்னுடைய பாஸ்போர்ட்டுகள், என்னுடைய விசா எல்லாமே கேன்சல் பண்ண முடியும். இந்த நாட்டில் என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே முடக்க முடியும், ஜப்தி செய்ய முடியும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், நபிமார்களின் மூலமாக சொல்கிறான். எப்போ இந்த மனிதர்கள் என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களோ இப்போ இவருடைய உயிரும் இவருடைய பொருளும் எதுவுமே என்னன்னா பாதுகாக்கப்படாது. எல்லாம் என்ன செஞ்சிருங்க, நீங்கள் அல்லாஹுக்காக என்ன அவர்களை கொலை செய்து விட்டு அதை நீங்கள் ஜப்தி பண்ணிருங்க. இது எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த சொத்துக்கள் எதில் போரில் கிடைக்கக்கூடிய இந்த சொத்துக்களுக்கு தான் கனிமத் பொருள் என்பதாக சொல்கிறாங்க. இந்த சொத்துக்கள் எல்லாமே அல்லாஹுடைய சொத்து. இது எதுவுமே என்ன கிடையாதுங்க, மனிதர்களுடைய சொத்து கிடையாது. இது யாருடைய சொத்து? இது அல்லாஹுடைய சொத்து. ஏன்னா அல்லாஹுடைய பூமியில் இவர்கள் வாழ்வதற்குண்டான தகுதி இல்லை. அதனால என்ன அப்படின்னா இவனுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டுருச்சு. இப்போ இது எப்படின்னு சொன்னால் இது கவர்மெண்ட் சொத்து. எந்த கவர்மெண்ட்டு? இது அல்லாஹுடைய கவர்மெண்ட். அல்லாஹ் தஆலா ஜப்தி பண்ணிட்டான். சரி, இப்போ இதற்கடுத்து கையகப்படுத்தப்பட்ட இந்த பொருள் எல்லாமே நான் ஜப்தி பண்ணி வச்சியாச்சு. இப்போ இந்த பொருளை யாருமே பயன்படுத்த முடியாது. அரசாங்கம் என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு சீல் வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்ய முடியாது, யாருமே பயன்படுத்த முடியாது. மீறி யாராவது அதை திருட்டுத்தனமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் மேலே என்ன செய்யப்படும், சட்டம் பாயும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்க மேலே கேஸ் போட முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும்.
அரசாங்கத்துடைய பொருளை யாரும் பயன்படுத்தக்கூடாது. அந்த உரிமை என்ன அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து தரப்படலை. இதே போல தான் அல்லாஹுடைய பூமியில் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, நபிமார்கள் போர் செய்து எந்த பொருள் அவர்களிடத்திலிருந்து அபகரிக்கப்பட்டுச்சோ அந்த பொருட்கள் எதுவுமே மக்களுடைய பயன்பாட்டிற்கு வராது. மக்களுடைய பயன்பாட்டுக்கு வராது. எல்லாத்தையுமே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருவாங்க. எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க. ஒன்று சேர்த்து வைத்த பிறகு வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கி வரும். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கி வரும். அந்த பொருள் அப்படியே எரித்து சாம்பலாக்கிரும். இது எதனுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னால் இந்த போர் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டுருச்சு, கபூல் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளம் தான் இந்த பொருள் எரிக்கப்பட்டது, சாம்பலாக்கப்பட்டது. இந்த பொருளை யாரும் பயன்படுத்த முடியாது. இதுதான் இந்த உலகம் தோன்றியதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக வரைக்கும் இருந்த நடைமுறை. நபியினுடைய ஷரியத் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக வரைக்கும் இதுதான் நடைமுறை. என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் அல்லாஹுடைய பூமியில் நபிமார்கள் போர் செஞ்ச பிறகு கனிமத்துடைய பொருட்கள் யாரும் பயன்படுத்த முடியாது. இதற்கு வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதில் ஒரு சம்பவம் நம்ம பார்க்கலாம். யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம், இவங்க ஒரு நபி. அநேகமாக இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு வரக்கூடியவங்க நினைக்கிறேன். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த சம்பவத்தை எங்களுக்கு சொல்லி காட்டினாங்க. யூஷா பின் நூன் இந்த நபி என்ன செய்கிறாருன்னா ஒரு சமயம் ஒரு போருக்காக தயாராகிறார். படைகளை ஒன்று திரட்டுறார். எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு முக்கியமான ஒரு எதிரியை கொலை செய்கிறதுக்காக அந்த எதிரிகளை தாக்குவதற்காக கிளம்பணும். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறான்னா அந்த நபி ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. இப்போ ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க, உங்களில் யார் புதிதாக திருமணமாகி இதுவரைக்கும் தன்னுடைய மனைவியிடத்தில் சேரவில்லையோ அவர் இந்த படையிலிருந்து விலகி விடட்டும். உங்களை யார் வீடு கட்டி கொண்டு அதனுடைய கடைசி எண்டிங்கில் இருக்கிறாரு, என்ன மேற்கூரை அமைக்கணுங்கிற அந்த நேரம் வந்துருச்சு, இப்போ என்ன செய்வேனா அவர் இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டாம். ஆடுகளையும் ஒட்டகங்களையும் வாங்கி என்ன அது இப்போ குட்டி போன போது அதை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறார், அவர் போருக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் எல்லாத்தையுமே போருக்கு வர வேண்டாம்னு ஒதுக்கிட்டாங்க. என்ன காரணம்? இவங்க போருக்கே வந்துட்டாலும் இவங்களுடைய சிந்தனை இந்த போரில் இருக்காது. சிந்தனை இந்த இடத்துல இருக்காது. அதை என்ன செய்வாங்கன்னா ஆள் இங்கே ப்ரெசண்ட்டாக இருப்பார், அவர் மைண்ட்லேயே ஆப்சண்ட்டாக இருப்பார். அவர் என்ன செய்ய ஆப்சண்ட்டாக தான் இருப்பார். அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே, வீட்டுக்கு தண்ணி ஊற்றுனாங்களான்னு தெரியலையே, அது குட்டி போட்டுருச்சான்னு தெரியலையே, புதுசாக நிக்கா செஞ்சுட்டு வந்து அப்போ மனைவி எங்கே இருக்கிறாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். இதே சிந்தனை. அல்லாஹுக்காக இப்போ என்ன செய்ய போகிறோம், போருக்காக வர்றோம், இந்த சிந்தனைகள் உள்ளவர்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு படையை தயார் பண்ணிட்டு நேராக போகிறாங்க, போர் செய்கிறாங்க. போருடைய வெற்றி, பொதுவாக போருடைய நியதி என்ன அப்படின்னு சொன்னால் பகலில் மட்டும்தான் போர் நடக்கும். இரவு மாலைக்கு பிறகு சூரியன் மறைந்ததற்கு பிறகு போர் நடக்காது. இது ஆரம்பத்தில் என்னென்னா போருடைய நீதியாக வச்சிருக்கிறாங்க. இப்போது காலையிலிருந்து போர் செஞ்சு வெற்றிக்கு சமீபமாக வந்துட்டாங்க. சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம் நெருங்கிருச்சு. சூரியன் மறையக்கூடிய நேரம் நெருங்கிருச்சு. இப்போ சூரியனை பார்த்து அந்த நபி சொன்னாங்களா, இன்னக்கி மஅ்மூரத்துன் வ அன மஅ்மூர், நீயும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவன், நானும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவன். அல்லாஹும்ம ஹ்பிஸ்ஹா, யா அல்லாஹ் இதை கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், இந்த சூரியனை மறைய விடாமல் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோ. ஃபஹுபிஸத், ஹதீஸில் வருது, அந்த சூரியன் மறையாமல் அப்படியே நின்றுச்சு. தொடர்ந்து போர் நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறா, அந்த நபிக்கு வெற்றியை கொடுக்குறான். வெற்றி கிடைத்த பிறகு எல்லா கனிமத்துடைய பொருட்களையும் அந்த போர் செல்வங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறான். போர் செல்வங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறாங்க. ஒன்று திரட்டி என்ன செய்கிறான்னா வச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க. எதுக்காக? இந்த போர் செல்வங்களை கனிமத் பொருளை என்ன செய்யணும், வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து கருக்கிட்டு போகணும். அப்படின்னா தான் இந்த போர் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதுனுடைய அடையாளம். போரில் வெற்றி கிடைச்சிடலாம், எதிரிகள் தோற்று போயிடலாம். ஆனால் இந்த போர் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சா அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு என்ன செய்யணும்? இதுதான் அடையாளம்.
எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. வானத்திலேருந்து நெருப்பு வந்த மாதிரியே இல்லை, வானத்திலேருந்து நெருப்பு வந்த மாதிரியே இல்லை. இப்போ சொல்லப்பட்டுருச்சு, அவங்க சொன்னாங்களா, ஃபீக்கும் உலூல், உங்களில் யாரோ கனிமத்துடைய இந்த பொருளில் மோசடி செஞ்சுருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரோ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் கனிமத்துடைய பொருளிலிருந்து சிலதை திருடி இருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள். அதனால தான் வானத்திலிருந்து நெருப்பு வரல. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உங்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தினுடைய ஒவ்வொரு தலைவர்களும் வந்து என்னுடைய கையில் சத்தியம் பண்ணட்டும், பையாத்து செய்யட்டும், வந்து சத்தியம் பண்ணி சொல்லட்டும், நாங்கள் என்னுடைய கூட்டத்திலிருந்து யாரும் என்ன செய்யலை, எடுக்கலைங்கிற அந்த சத்திய பிரமாணம் செய்யட்டும்னு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஒருத்தருடைய கை மட்டும் யூஷா அலைஹிஸ்ஸலாமுடைய கையோடு ஒட்டிக்கிச்சு. அப்போ சொன்னாங்களாம், உங்களுடைய கூட்டத்தை சார்ந்த யாரோ தான் அந்த மோசடி வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லிட்டு, உங்கள் கூட்டத்தை சார்ந்த எல்லாரும் என்கிட்ட வந்து என்ன செய்ய, என்னுடைய கையில் பையத்தை செய்ய சொல்லுங்கள். வந்து எல்லாரும் என்ன செய்ய தொட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு 3 பேருடைய கரங்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்களுடைய கையில் பிடிச்சி, ஒருத்தர் வந்தார், அவருடைய கை பிடிச்சிருச்சு, உரமாக நிப்பாட்டிக்கிட்டாங்க. அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு. அப்படி என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு 3 பேர் அந்த கூட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறான்னு சொன்னாங்க. நீங்கள் தான் இந்த மோசடி வேலையை செஞ்சுருக்கிறீங்க, அதனால் அல்லாஹுடைய பொருள் இதில் உங்களுடைய உரிமை கிடையாது, இதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, அவங்க மாட்டுடைய தலை அளவுக்கு உள்ள பெருசாக ஒரு தங்க கட்டியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை எடுத்து கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, கனிமத்துடைய பொருளை வைக்கிறாங்க. வானத்திலேருந்து நெருப்பு இறங்குது. நெருங்கி என்ன சொன்னால் அது அப்படியே கருக்கிட்டு போயிடுச்சு. இதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த நடைமுறை. போர் செல்வங்கள் எதையும் பயன்படுத்தக்கூடிய உரிமை மனிதர்களுக்கு கிடையாது. இது போர் செல்வத்துக்கு மட்டும் இல்லைங்க, குர்பானிக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த பிராணியை கூட மனிதர்கள் சாப்பிடக்கூடாது. இதுக்கு நல்ல ரொம்ப ஃபேமஸான பிரபல்யமான சம்பவம் என்னங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் ஹாபில் காபில் 2 பேர்த்துக்கும் இடையில ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை ஏற்படுது. அந்த பிரச்சனைக்கு உண்டான முடிவு தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க, உங்கள் 2 பேர்த்தில் யார் சத்தியத்தில் இருக்கிறார் என்பதை அவரவர்களுடைய குர்பானி முடிவு செய்யும். நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுக்காக என்ன செய்யுங்க, ஒரு பொருளை எடுத்து வைங்க. யாருடைய பொருளை வானத்திலிருந்து நெருப்பு வந்து கரிக்குதோ அது என்ன செய்ய, அவர் தான் சத்தியத்தில் இருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை குர்பானி கொடுத்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு பக்கம் ஆடு குர்பானி கொடுத்து வைக்கப்படுது, இன்னொரு பக்கம் தானியங்கள் அல்லாஹ்வுக்காக வைக்கப்படுது. இந்த இடத்துல ஹாபீலுடைய குர்பானி அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டுருச்சு, காபீலுடைய குர்பானி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படலை. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதற்கு பிறகு காபீல் ஹாபீலை கொன்னுட்டார். இது வந்து வரலாறு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இங்கே நாம் சொல்ல வர்றதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி பிராணியை சாப்பிடக்கூடிய உரிமையும் இன்னும் கிடையாது, ஆரம்பத்தில் இல்லை. இப்படியே தான் போகுது. பின்னால் தான் அந்த சட்டங்கள் மாறுது. குறிப்பாக இந்த கனிமத்துடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், இதில் ஒரு விதிவிலக்கை ஏற்படுத்துகிறான். அந்த விதிவிலக்கு மட்டும் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப பரிசுத்தமான உணவுன்னு சொல்கிறான். அதுதான் இந்த ஆயத்தில் இன்னைக்குடைய தஃப்சீர் ஆயத்து என்ன, ஃபகுலு மிம்மா கனிம்தும், நீங்கள் கனிமத்தாக போர் செல்வங்களாக எதை பெற்றுக்கொள்கிறீர்களோ அதை நீங்கள் சாப்பிடுங்கள், அது ஹலாலன், உங்களுக்கு ஹலாலானது. ஹலாலோடு மட்டும் இல்லை, தய்யிபன், ரொம்ப பரிசுத்தமான பொருள், ரொம்ப பரிசுத்தமான பொருள். அத்யபுல் அம்வால், ஆக பரிசுத்தமான பொருள். இது எப்படிங்க பரிசுத்தமான பொருளாக இருக்கும்? இது முஸ்லீம்கள் சம்பாதிச்ச பொருள் இல்லை, இது முஸ்லீம் அல்லாதவர்கள், காஃபிர்கள், அல்லாஹுடைய எதிரிகள் சம்பாதிச்ச பொருள். அவன் ஹலாலான முறையில் நல்ல வழியிலையும் சம்பாரிச்சிருக்கலாம், தீய வழியிலையும் சம்பாரிச்சிருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த கனிமத்துடைய பொருள் எப்படி ரொம்ப பரிசுத்தமான பொருள் ஆச்சு அப்படின்னா, இந்த பொருள் இந்த போர் நடப்பதற்கு முன்பாக வரைக்கும் அவனுடைய பொருளாக இருக்கலாம். ஆனால் எப்போ இது கனிமத்துடைய கேட்டகரியில் வந்துருச்சோ இந்த பொருள் அல்லாஹ்வுடைய பொருள். இந்த பொருள் யாருங்க? அல்லாஹ்வுடைய பொருள். எனவே அல்லாஹ் அவனுடைய பொருளை என்ன செய்கிறான்னா, இப்போ உம்மத்துக்கு வழங்குறான், முஸ்லீம்களுக்கு கொடுக்குறான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பொருள் அது பரிசுத்தமான பொருள். அந்த செல்வங்கள் இருக்கு ரொம்ப பரிசுத்தமானது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கனிமத் அப்படிங்கிற இந்த போர் செல்வங்கள் இருக்கு, இது வந்து சாதாரண ஒரு
ஒரு வளர்ச்சி கிடையாது. இந்த கனிமத்துடைய இந்த போர் செல்வங்களை வைத்து இஸ்லாம் எல்லா விதத்திலும் வளரும். இஸ்லாமிய பொருளாதாரம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ரொம்ப வலுவாகுது. எக்கனாமிக்கலி என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்கள் வலுவாகிறாங்க. குறிப்பாக ஹைபருடைய போர், ஹைபருடைய அந்த போருக்கு பிறகு முஸ்லீம்கள் எக்கனாமிக்கலி என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ரொம்ப வலுவாக ஆயிட்டாங்க. முஸ்லீம்களுடைய வாழ்க்கை தரமே மாறிடுச்சு. முஸ்லீம்கள்கிட்ட நல்ல செல்வ நிலை. எல்லா சஹாபாக்களுக்கும் ஹைபரில் ஒரு லேண்ட் இருக்குது, ஹைபரில் ஒரு விவசாய நிலம் இருந்துச்சு. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கனிமத்துடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான், நிறைய வழிகாட்டுதலை தந்தான். அது மட்டும் இல்லை, இந்த கனிமத் பொருளை முஸ்லீம்கள் போரில் இருந்தால் பெறுவாங்க அப்படிங்கிறதுக்காக சில சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கனிமத் பொருளை மொத்தமாக என்ன செஞ்சிருவோம், யார் ஒரு எதிரியை கொலை செய்கிறாங்களோ அதற்குண்டான சரியான சான்று இருக்கும் பட்சத்தில் அவருடைய செல்வங்கள் எல்லாமே அவருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மன் கதல கதீலன் அலைஹி பையினத்துன் ஃபலஹு ஸல்பு. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு போர் ஹுனைனுடைய அந்த யுத்தம், ஹுனைனுடைய அந்த யுத்தம் முஸ்லீம்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய படை. ஆனால் முஸ்லீம்கள் அந்த போரில் செதறிட்டாங்க. முஸ்லீம்கள் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரத் அபு கத்தாதா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த சமயத்தில் என்ன செஞ்சேன்னா ஒரு மனிதர், ஒரு எதிரி ஒரு முஸ்லீம் என்ன செய்யறான், தாக்கி கொண்டிருந்தான். அவரை கொலை செய்ய நெருங்கிட்டான். நான் பின்னாலேருந்து என்ன செஞ்சேன்னா அவனை ஒரு தாக்குனேன். அதில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அவனுடைய ஒரு முக்கியமான நரம்பு துண்டிக்கப்பட்டுச்சு. அவன் திரும்பி நின்று என்ன செஞ்சான்னு சொன்னால் என்னை அப்படியே நெரிச்சான், என்னை கொலை செய்ய முயற்சி செஞ்சான். ஆனால் திரும்ப இன்னொரு அட்டாக் பண்ணதில் என்னாச்சுன்னு சொன்னால் அவன் செத்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போருடைய இந்த வேகத்தை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் கடைசி இந்த கனிமத்துடைய சமயத்தில் நபி அவங்க ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க, யார் ஒரு நபரை கொலை செய்தாரோ அவரை கொலை செஞ்சாருங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் இருந்தால் அவருடைய பொருள் அவனுக்கு சொந்தமானது தான். யார் கொலை செஞ்சாரோ அவருக்கு சொந்தமானது. அபூ கத்தாதா எந்திரிக்கிறாங்க, உட்காந்துட்டாங்க. நான் இன்னாரை கொலை செஞ்சேன், ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான ஆதாரம் எங்கிட்ட இல்லை, யாராவது எனக்கு சாட்சி சொல்லுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியாது. ஐ விட்னஸ் தேவை. இப்போ கண்ணில் பார்த்த அந்த சாட்சி வேணும், ஐ விட்னஸ் இல்லை. இப்போ என்ன செய்யறாங்கன்னா எந்திரிக்கிறார், உட்கார்ந்துறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் இதே மாதிரி சொல்கிறாங்க, உங்களில் யாராவது ஒரு நபரை கொலை செய்து அதற்குண்டான ஆதாரத்தை கொண்டு வந்தால் அவருடைய பொருள் அவருக்கு சொந்தமாகும். ரெண்டாவது தடவை எந்திரிக்கிறாரு, யாராவது சொல்லுவாங்கன்னா தெரியல, உட்கார்ந்துட்டாரு. மூணாவது தடவை நபி அவங்க இதே விஷயத்தை சொல்றாங்க, மன் கதல கதீலன் அலைஹி பையினத்துன் ஃபலஹு ஸல்பு. மறுபடியும் எந்திரிக்கிறாரு, எதிர்ச்சவர் உட்காண்டாரு. அபூ கத்தாதா பார்த்து நபி அவங்க கேட்டால், என்ன அபூ கத்தாதா எந்திரிக்கிற உட்கார ஒன்றும் புரியல. இல்லை யார சொல்லா, இந்த போரில் இன்னாரை நான் கொலை செஞ்சேன், ஆனால் நான் கொலை செஞ்சதை பார்த்ததற்குண்டான ஐ விட்னஸ், கண்ணில் பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களாங்கிற எனக்கு தெரியல. உடனே ஒரு சஹாபி சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், அபூ கத்தாதா உண்மையை சொல்கிறாரு, அவரை அபூ கத்தாதா கொலை செஞ்சாரு. யார் கொலை செய்யப்பட்டானோ அவனுடைய பொருள் எல்லாமே எங்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பொருள் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஹரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு சொன்னாங்களா, அது எப்படி அந்த பொருள் உங்களுக்கு சொந்தமாகும்? அபூ கத்தாதா அவர் யார் தெரியுமா? அல்லாஹுடைய சிங்கம். அவர் அபூ கத்தாதா அல்லாஹுடைய சிங்கம். அவர் தீனுக்காக, மார்க்கத்திற்காக என்ன செஞ்சிருக்கார், முன் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவருடைய பொருளை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்து நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது சரியில்லை அப்படின்னு அபூபக்கர் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம் அபூபக்கர் சொல்றது சரிதான், அபூ கத்தாதாவுக்கு சொந்தமான அவருடைய பொருளை கொடுத்துருங்க அப்படின்னு. அபூ கத்தாதா அந்த பொருளை வாங்குறாரு. சொன்னாரு, அதை வாங்கிய பிறகு இஸ்லாத்தில் எனக்கு கிடைத்த முதல் பெரும் செல்வம் அதை வாங்கி என்ன செஞ்சேன்னா, நான் ஒரு லேண்டே வாங்கி போட்டேன். எனக்காக என்ன செஞ்சேன், பனு சலமா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு நிலத்தையே நான் வாங்கி போட்டேன் என்பதாக சொல்லலாம். அப்போ கனிமத்துடைய அந்த பொருள் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய எக்கனாமிக்கல் பவர், எக்கனாமிக்கல் சோர்ஸ். அது
ஒரு நல்ல என்னன்னா அது ஆரம்பத்தில் அதுதான் என்னாச்சு, ஒரு முஸ்லீம்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே போனது. இது பின்னால் நடக்கக்கூடிய சம்பவம். ஆனால் முதல்ல இந்த கனிமத்துடைய இந்த பொருளுக்குண்டான அனுமதி எல்லாம் எங்கே கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், இந்த பத்ருடைய போர் சமயத்தில் தான் கொடுக்குறான். பத்ருடைய போர் முடிஞ்சு அந்த பத்ரு களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் அங்கேயே இருக்கிறாங்க. எதிரிகள் வந்தால் என்ன செய்யலாம், மறுபடியும் எதிர் தாக்குதல் கொடுக்கணுங்கிறக்கா நிற்கிறாங்க. ஆனால் அவங்க ஒன்றும் வந்த பாடு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா 3 நாள் கழித்து கிளம்பி ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க. தங்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சில வாலிபர்கள் பேசிக்கிறாங்க. பாருங்கள், போருடைய சொத்துக்கள் அதில் வந்து எங்களுக்கு தான் என்ன அப்படின்னு சொன்னால் அதிக உரிமை இருக்குது. ஏன் சொன்னால் நாங்கள் வாலிபர்கள், நாங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ், நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் முன்னாடி கொடியை பிடிச்சி நின்று நாங்கள் போர் செஞ்சுருக்கிறோம். உடனே அந்த இருக்கக்கூடிய சில நபர்கள் அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் வயசில் யங்ஸ்டர்ஸ் கிடையாது தான் நாங்கள், ஆனாலும் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாங்கள் தான் உங்களை பாதுகாக்கிறதுக்கு அங்கே வந்திருக்கணும், அதனால் எங்களுக்கும் அதில் உரிமை இருக்குது. இப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் இப்படியெல்லாம் சண்டை போட்டுருக்கூடாது, இந்த பொருளை கனிமத்துடைய பொருளை எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உரிமை நபி அவங்களுக்கு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துக்குவாங்க என்பதாக அந்த உரிமை வழங்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, போருடைய அந்த செல்வங்களை பத்ரு போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் இல்லாமல் மதீனாவில் இருந்த 8 சஹாபாக்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இந்த உரிமை, இந்த ரைட்ஸு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபியுடைய காலமாகட்டும், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலமாகட்டும், போர் முடிந்த பிறகு போர் செல்வங்கள் வரும். அந்த போர் செல்வத்தை 5 பார்ட்டாக பிரிச்சிருவாங்க. 4 பார்ட் போரில் கலந்து கொண்ட அந்த முஜாஹிதீன்களுக்கு, அந்த சோல்ஜர்ஸுக்கு கொடுத்துருவாங்க. ஒரே ஒரு பார்ட் அது என்ன செய்யப்படும்னா நபிக்காக, நபியினுடைய குடும்பத்திற்காக, நபியினுடைய சொந்த பந்தங்களுக்காக, ஏழைகளுக்காக, அதே போல் மிஸ்கீன்களுக்காக, யத்தீம்களுக்காக என்பதான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானா அந்த சில கேட்டகரிஸை பிரித்து கொடுத்து இந்த ஒரே ஒரு பங்கு இவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பதாக என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய இந்த ஆயத்து, இப்போ இந்த ஆயத்தின்படி நபியுடைய காலம், அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு உள்ள அபூபக்கருடைய காலம், வரக்கூடிய பொருள் இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் ஒரு பெரிய சேஞ்சஸ், ஒரு நல்ல ஒரு பிளானிங் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. அவங்க தான் முதலாக பைத்துல் மால் அப்படிங்கிற அந்த ஒரு துறையை உருவாக்குறாங்க. பைத்துல் மால் அப்படிங்கிற அந்த துறையை உருவாக்குறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிங்கிறது எல்லா விதத்திலுமே என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல முன்மாதிரி ஆட்சி, ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி. எல்லா இடத்துலையுமே அவங்க ஒரு ரோல் மாடல். ஆட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும், ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும், அவங்க கீழே இருக்கக்கூடிய என்னென்ன துறைகள் தேவை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே என்ன செஞ்சாங்கன்னா அவங்க முடிவு செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய இந்த செல்வங்களை ஒன்று திரட்டுறதுக்காக பைத்துல் மாலை உருவாக்குறாங்க. பைத்துல் மாலில் எதெல்லாம் கொண்டு வர்றாங்க, ஜகாத் இங்கே கொண்டு வந்துட்டாங்க, ஜகாத் இதுக்குள்ளே வந்துடும். அதே போல் விளைச்சல் நிலங்களுடைய ஜகாத் இங்கே வந்துடும், கால்நடைகளுடைய ஜகாத் இங்கே வந்துடும். போர் செல்வங்களில் கனிமத்துடைய பொருட்களில் 5இல் 1 பகுதி இங்கே வந்து சேர்ந்துடும். இப்படி என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடும். இதை அப்படியே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே பிரிச்சிருவாங்க. யாருக்கு எது எது போகணும், எந்த பொருளிலிருந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பிரிச்சிருவாங்க. அதனால தான் அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இந்த நபியுடைய காலத்திலும் சரி அபூபக்கருடைய காலத்திலும் சரி பைத்துல் மால் அப்படிங்கிற எந்த ஒரு அமைப்பும் கிடையாது. பைத்துல் மாலை முதலில் நிறுவியவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல் கிதாபுல் அம்வால் அப்படிங்கிற அந்த கிதாபில் சொல்லப்படுது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களா, மா அஹதும் மினல் முஸ்லிமீன இல்லா லஹு ஃபீ ஹாதல் மாலி ஹக்குன். முஸ்லீம்களாக ஒருத்தர் இருக்கிறார், ஒரு மனிதர் முஸ்லீமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த பைத்துல் மாலிலிருந்து ஏதோ ஒரு விதத்தில் அவருக்குண்டான அந்த உரிமை இருக்கத்தான் செய்யும், ஏதோ ஒரு விதத்தில் உரிமை இருக்கத்தான் செய்யும்.
பைத்துல் மாலுடைய பொருள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் என்ன செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் பின்னால் வந்து ஒரு ரெஜிஸ்டர் போடப்பட்டுருச்சு. பத்ரு சஹாபாக்கள் யார் அவங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ தரப்படணும், நபியினுடைய மனைவிமார்கள் அவர்களுக்கு இவ்வளோ தரப்படணும், நபியினுடைய குடும்பத்தார்கள் பனு ஹாஷிம் பனு முத்தலிப் இவங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ தொகை தரப்படணும். இப்படி என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவரவர்களுடைய அந்த ஷேர்களை என்ன செஞ்சுட்டாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிர்ணயித்து வச்சுட்டாங்க. எல்லாம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு ரிட்டன் ஃபார்மில் வந்துருச்சு, எல்லாமே எழுதப்பட்டுருச்சு, யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கப்படணும் எல்லாத்துடைய பேரும் எழுதப்பட்டுருச்சு. ஒரு சமயத்தில் தூரமான ஏதோ ஒரு நாடு, அநேகமாக ஷாம் நினைக்கிறேன், ஒரு தூரமான ஒரு நகரத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய்களை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பைத்துல் மாலுக்கு கொண்டு வர்றாங்க. ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் 10 லட்சம் ரூபாய்களை என்ன செஞ்சுருக்கேன், தீனார் திர்ஹங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, 10 லட்சம்னா எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. 10 லட்சம்னா எவ்வளோன்னு தெரியுமா? அந்த சஹாபி சொன்னா தெரியுமே, 1 லட்சம் அதுக்கு மேலே இன்னொரு லட்சம், இப்படி என்னன்னா அப்படியே ஒவ்வொரு லட்சங்களாக ஆக்கி 10 லட்சம். உண்மையிலே 10 லட்சம் தான் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாம் அமீருல் முஃமினீன் 10 லட்சம் கொண்டு வந்திருக்கிறேன் நான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னானா, எனக்கு இதை கேட்டு எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா? நான் ஆட்சி செய்யக்கூடிய சனா அப்படிங்கிற பகுதி, சனாங்கிறது கிட்டத்தட்ட யமனுடைய பகுதி, யமன் வரைக்கும் அந்த யமனில் இருக்கக்கூடிய மலையில் வசிக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனுக்கும் கண்டிப்பாக இதனுடைய பங்கை நான் கொண்டு போய் சேர்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை என்ன செய்கிறாங்கன்னா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வளர்த்துறதுக்குண்டான எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. குறிப்பாக பதாயிஉ ஸனாய அப்படிங்கிற கிதாபில் இமாம் காசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சியில் இருந்த அந்த பைத்துல் மாலை முக்கியமான 4 பிரிவுகளை கொள்கிறாங்க. அதில் முதலாவது பிரிவு அதில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கால்நடைகளுடைய ஜகாத், விளைச்சல் நிலங்களுடைய அந்த டேக்ஸுகள், முஸ்லீம் வியாபாரிகள் தரக்கூடிய இந்த டேக்ஸு, இது எல்லாமே இது ஒரு தனித்துறை. இதுக்குன்னு சொல்லி இந்த பணங்களை கொண்டு வந்து வச்சு இந்த பணங்களை எங்கு செலவு செய்யணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு வச்சுருப்பாங்க. ரெண்டாவது கனிமத்துடைய பொருள், அதே போல் பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த புதையல்கள், இதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதை தனியாக வைக்கிறாங்க. இதை தனியாக வச்சு என்ன செய்கிறாங்கன்னா இது எங்கே பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து நில வரி, ஜிஸ்யா, இது போன்ற நிறைய விஷயங்கள், இது எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இது ஒரு தனித்துறையாக்கிட்டாங்க. இந்த பணங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வரணும், இது எங்கெங்கே பயன்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னால் உலமாக்களுக்காக பயன்படுத்தப்படும், பொது காரியங்களுக்காக பயன்படுத்தப்படும், நீதிபதிகளுக்காக பயன்படுத்தப்படும், அதே போல் என்ன அப்படின்னு சொன்னால் சோல்ஜர்ஸ் இராணுவ வீரர்களுக்காக பயன்படுத்தப்படும், நீர்நிலைகளுக்காக பயன்படுத்தப்படும், டேம்களுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இந்த செக்டாரை தனியாக்கிட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொரு துறையை தனியாக்குறாங்க. அது என்ன அப்படின்னா வாரிசுகளே இல்லாத ஒரு நபர் மூத்தாயிட்டார். ஒரு நபர் மூத்தாயிட்டாரு, அவருக்கு வாரிசே இல்லைங்க, அல்லது வாரிசு இருக்கிறாங்க, கணவனுக்கு மனைவி மட்டும்தான் வாரிசாக இருக்கிறாங்க, மனைவிக்கு கணவன் மட்டுமே வாரிசாக இருக்கிறாங்க. இப்படி என்ன அப்படின்னா இந்த சொத்துக்கள் தொடர்ந்து என்ன செய்யாதுன்னா வாரிசுகளுக்கு போகாது. அப்படிங்கிற இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்கன்னா பைத்துல் மாலுடைய ஒரு பங்காக வச்சு ஏழைகளுடைய மருத்துவத்திற்காக அதை பயன்படுத்தினாங்க. அதே போல் ஏழைகள் யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய கஃனுக்காக பயன்படுத்தி கொண்டாங்க. இப்படி நிறைய ஏழைகள் சம்பந்தப்பட்ட இந்த வேலைகளுக்காக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்தினாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் இது வந்து ஒரு குறிப்பான ஒரு நாள் தான். இது இல்லாமல் பைத்துல் மாலுக்கு நிறைய வரவுகள், இந்த வரவுகள் சரியான முறையில் உம்மத்துக்கு போய் சேர்ந்து கொண்டிருந்துச்சு. எப்போ கனிமத்துடைய பொருள் சரியான முறையில் வருவதும் சரியான முறையில் சமூகத்துக்கு போயிட்டு இருந்துச்சோ முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானா எல்லா விதத்திலும் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருந்தான். ஆனால் நம்ம சொல்ல வர்றது இப்போ இந்த ஆயத்துடைய முக்கியமான விஷயம் என்ன, கனிமத் அப்படிங்கிறது இருக்கே, இது என்னது இஸ்லாமிய வரலாற்றில் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் எக்கனாமிக்கலி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அதனால் இந்த பொருள் ரொம்ப சுத்தமானது, அது மட்டும் இல்லை ரொம்ப பரிசுத்தமான பொருள். அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா பரிசுத்தம்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறான், வத்தகுல்லாஹ், கனிமத் பொருளை பயன்படுத்திக்கோ ஆனால் அல்லாஹ் பயந்துக்கோ அப்படிங்கிறோம்.
அல்லாஹ்வை பயந்துக்கும் அப்படிங்கிற வார்த்தை. ஏங்க கனிமத்துடைய பொருள் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா அதை பயன்படுத்துவதில் ஏன் அல்லாஹ்வை பயப்படணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், போர் அப்படிங்கிற அந்த உக்கிரமமான அந்த சூழலில் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் அந்த போர் செல்வங்களை மறைச்சு கூட வைக்க முடியும். எதிரிகள்கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு தெரியவே தெரியாது. எதிரிகள்கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு தெரியவே தெரியாது. எல்லாம் போர்லாம் முடிஞ்ச பிறகு எப்பா அந்த எதிரிகளுடைய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துங்க அப்படின்னா எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. 2 பொருளை மறைச்சு வச்சாலும் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த இடத்துல தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீ யாருக்கு தெரியாது அப்படின்னு நினைக்காத, நீ என்னை பயந்துகொள், நீ என்ன பயந்துக்கும். ஏன் தெரியுமா, இந்த கனிமத்துடைய பொருளில் ஏற்படக்கூடிய இந்த மோசடி, இந்த ஏமாற்றுதல் எது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு சொன்னால் நரகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரும். அது மட்டும் இல்லை, நபி அவங்க சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாளில் நான் ரெக்கமெண்ட் கூட பண்ண மாட்டேன், நான் என்ன செய்வேன், நான் சிபாரிசு கூட செய்ய மாட்டேன், யாரெல்லாம் இவரை மன்னிச்சிரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கனிமத்துடைய பொருளில் மக்கள் ஏமாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எச்சரிக்கையை சொல்லும் பொழுது சொன்னாங்க, ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க, நாளை கியாமத்துடைய நாளில் கழுத்தில் ஒட்டகத்தை சுமந்து கொண்டு வந்து யார ரசூலல்லாஹ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டுறாரு. கழுத்தில் ஏன் சுமந்துட்டு வருவான் அப்படின்னா, கனிமத்துடைய பொருளில் யார் ஏமாற்றுகிறானோ, மோசடி செய்கிறானோ, ஒட்டகத்தை யார் ஏமாற்றானோ, கியாமத்துடைய நாளில் அவனுடைய கழுத்தின் மீது அல்லாஹ் ஒட்டகத்தை சுமத்தி உட்கார வச்சிருவானோ. அப்படின்னா அவன் கழுத்து தொங்கி போய் அந்த ஒட்டகம் கத்திக்கிட்டே இருக்கும். இவன் சொல்லுவான், யாரை சொல்லா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் நான் அவனை காப்பாற்ற மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் உலகத்தில் சொல்லிட்டேன் கனிமத்தில் மோசடி செய்யக்கூடாது. நான் உங்களை எச்சரிக்கிறேன், கியாமத்துடைய நாளில் யாரும் ஆடுகளை சுமந்து கொண்டு வர வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஆடுகளில் மோசடி செஞ்சு கனிமத் பொருளை யார் எடுத்திருக்கிறானோ அவனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களில் யாரும் மனிதர்களை சுமந்து கொண்டு, அடிமைகளை சுமந்து கொண்டு வந்து யாரை சொல்ல என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்ட வேண்டாம். ஏனென்று சொன்னால் கனிமத்துடைய பொருளில் நீங்கள் மோசடி செய்து அதற்கு ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். உங்களில் யாரும் தங்கத்தையும் வெள்ளியையும் கழுத்தில் சுமையாக சுமந்து கொண்டு யாரை சொல்ல என்னை காப்பாற்றுங்கன்னு வந்து விட வேண்டாம், நான் அவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவான பொருளில் திருடுவதை விட கனிமத்துடைய பொருளில் ஏற்படக்கூடிய திருட்டுங்கிறது ரொம்ப மோசமானது, ரொம்ப மோசமானது. அதனால தான் பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருந்த ஒரு நபர், நபியினுடைய ஒரு அடிமை என்பதாக சொல்லப்படுது. அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு போர் முடிஞ்சு திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்கிறாரு, எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அவர் மீது பட்டு கீழே விழுந்துட்டாரு. மக்கள் சொன்னாங்களா, ஆஹா இவர் ஷஹீத் ஆயிட்டாரு, இவர் சொர்க்கவாசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இவன் நரகவாதின்னு சொன்னான். இவன் நரகவாதி. யாரை சொல்ல என்ன சொல்கிறீங்க? ஆம், கனிமத்துடைய பொருளிலிருந்து ஒரு போர்வையை இவன் எடுத்து கொண்டான். கனிமத்துடைய பொருளை பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டான், அவன் ஒரு போர்வை எடுத்துட்டான். போர்வைங்கிறது என்ன ஆயிரப்போகுது, ஆனால் கனிமத்துடைய பொருள் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டுடைய பொருள், அல்லாஹுடைய பொருள். இதில் என்ன செய்ய முடியாது, ஒரு ஊசியை திருடி இருந்தாலும் நாளைக்கு அல்லாஹுக்கு முன்னாடி பதில் சொல்லியா, ஒரு ஊசியை திருடி இருந்தாலும் அவன் அல்லாஹ்வுக்கு முன்னாடி பதில் சொல்லி ஆகணும். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனிமத் அப்படிங்கிற இந்த பொருளின் விஷயத்தில் உம்மத்தை ரொம்ப எச்சரிக்கை செஞ்சுட்டு போனாங்க, ரொம்ப எச்சரிக்கை செஞ்சுட்டு போனாங்க. இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்லி காட்டுறான், அல்லாஹை பயந்து கொள்ளுங்க. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அல்லாஹை பயந்து கனிமத்துடைய பொருள் விஷயத்தில் உங்களுடைய நடைமுறை ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவனாக, இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காஸிரீன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. صلى الله على محمد صلى الله